யோ பங்க 4லாம் வேணாயா 6 அடியான்னு சொல்லிட்டு 95 இருக்கும் பொழுது விராட் கோலிக்கு ஒரு அன்பு கோரிக்கை வைத்தார் நம்முடைய கேப்டன் ரோஹித் சர்மா. இந்தியாவினுடைய ரன் மிஷின் கெட்டு போச்சு, ஒரு பக்கம் துருப்பிடிச்சு போச்சு, இதுக்கப்புறமா இந்த மிஷின் வேலையே செய்யாது அப்படின்னு சொன்னவர்கள் நடுவில் 100 அடித்து இந்த மிஷினுக்கு ஆயில் ஊத்தி ரெடி பண்ணியாச்சு, இனி ஃபார்ம் அவுட் ஆகாதுன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாரு நம்முடைய விராட் கோலி. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சா, இந்த 2 பேர் ஆடின ஆட்டத்தால யங்ஸ்டர்ஸ், அதாவது யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இந்தியாவுக்குள்ளாரும் சரி பாகிஸ்தானுக்குள்ளாரும் சரி, இப்படிதான்டா மேட்ச் ஆடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாட்டையும் கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க நம்முடைய சுப்மன் கில் மற்றும் விராட் கோலி. ஃபீல்டிங்ல பயங்கரமா சொதப்பிட்டோம். தன்னுடைய தப்பு, அதாவது பாகிஸ்தான் செய்த தவறுகளை பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறாரு கேப்டன் ரிஸ்வான். கோலி சதம் அடிக்க கூடாது, வன்மத்தை கக்குற மாதிரி வைடு மட்டுமே போட்டு தீர்த்திருக்கிறார் கடைசி நேரத்துல. வேற யாரும் இல்ல, பாகிஸ்தானுடைய ஃபாஸ்ட் பவுலர் ஷாகின் ஷா அஃப்ரிடி. பாபர் அசாம் விக்கெட்டை எடுத்து பழி தீர்த்து கொண்ட ஹார்திக் பாண்டியா. கில்லோட விக்கெட்டை எடுத்த உடனே பாபர் அசாம் விக்கெட்டை எடுத்த ஹார்திக் பாண்டியா செய்த செய்கைக்கு ஈக்குவலா நான் ஒரு செய்கையை செய்யறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் விக்கெட்டை எடுத்ததுமே உடனே கையை கட்டிக்கிட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கண் அசைவின் மூலமாக காண்பித்தார் அப்ரஹார் அஹ்மத். தூக்கத்திலிருந்து எழுப்புனா கூட இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வந்துருவான்டா தலைவன், அந்த வகையில எப்பெல்லாம் ஃபார்ம் அவுட் ஆகுறாரோ அந்த நேரத்தெல்லாம் பாகிஸ்தான் கூட மேட்ச் போடுங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கதறி இருக்கிறாங்க. யாருக்காக? நம்முடைய விராட் கோலிக்காக. கோலியினுடைய சாதனைகள் உட்பட பல நிகழ்வுகள் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து பார்ப்போம். பொதுவாகவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பூரிப்பு வந்துடும் போல. அந்த வகையில தான் அந்த மேட்சுக்கு மட்டும் தடபுடலா ரெடி பண்ணாங்க. சென்னையில கூட ஒரு எல்இடி டிவியை போட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து எல்லாருமே பார்த்து ரசிக்க வேண்டும். ஏன்னா எந்த மேட்சுக்குமே தயார் பண்ண மாட்டாங்க, இந்த மேட்சுக்கு தயார் பண்றாங்க. இதுலதான் நமக்கு ஒற்றுமையே ஒரு பிறக்கும். அதுவும் இல்லாம போருக்கு போயிட்டு ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி விளையாட்டின் மூலமாக ஜெயிச்சு கூட தன்னுடைய திமிரை காட்டிக்கொள்ளலாம். அந்த வகையில தான் பாகிஸ்தான் தரப்பு ரசிகர்களும் ஒரு பக்கம் போராடி கொண்டிருந்தார்கள். பாபர் அசாம் உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் சைலண்டாக தான் இருந்தாங்க. ஏவரேஜா ஒரு ரன் ரேட் போய்கொண்டே இருந்தது. அந்த வகையில் அவருடைய விக்கெட் ஹார்திக் பாண்டியா பின்னாடி கீப்பர் கேட்ச் ஆன உடனே கேஎல் ராகுல் அழகா பிடித்து போட்டார். உடனே பாய் பாய் சொல்லி பாபர் அசாம் நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தி இருப்பார். அது அசிங்கம் சொல்ல முடியாது, ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது பழி வாங்கப்பட்ட ஒன்று. 2017 சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ல நம்ம ஹார்திக் பாண்டியா தான் கிட்டத்தட்ட 43 பந்துகள்ல 76 அடித்து வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்திருப்பார். அந்த நேரத்துல ஜடேஜாவினுடைய ஒரு தவறான முறையினால காலிங்னால நம்ம ஆளு கொஞ்சம் ரன் அவுட் ஆயிருப்பாரு. ஆகையால அந்த வெறியை இப்பொழுது கொண்டு வந்து இப்போ அந்த விக்கெட்டை எடுத்த உடனே பாய் பாய் சொல்லி நீங்க வெளியே போங்க பாபர் அசாம் சொன்னார். அந்த பாபர் அசாம் விக்கெட் விழுந்த உடனே அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி சாம்பியன்ஸ் டிராஃபில நம்முடைய ரசிகர்கள் சைலண்ட் ஆனாங்க. அந்த நேரத்தில் கூட ஹார்திக் பாண்டியா 76 அடித்த உடனே அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க. என்னடா இப்ப மேட்சை நம்ம பக்கம் கொண்டு வராம அந்த பக்கமா கொண்டு போயிடுவோம் போலேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஹார்திக் பாண்டியாவுக்கு பாகிஸ்தான் மீது ஒரு வெறி. அதுவும் இல்லாம விராட் கோலிக்கும் அதே வெறி தான். ஏன் கேக்குறீங்களா? இந்த மேட்சை முடிச்சதே நம்முடைய ரன் மிஷன் தான். அதுக்கு முன்னாடி விமர்சனம் என்ன வந்தது? அவுட் சைட் ஆஃப் த பால் இவருக்கு வீக்கு, அதுவும் இல்லாம லெக் ஸ்பின்னும் வீக்கு. அதனாலதான் இப்பொழுது அப்ரஹார் அஹ்மத் இவரை வச்சு பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க. தொடர்ந்து அவரையே போட விட்டாங்க. சுப்மன் கில் கூட எதிர்பாராத விதமாக அந்த பால் எல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாது. அந்த வகையில் அந்த பால்ல ஒரு பக்கம் போல்ட் ஆகி இருப்பாரு. இதற்கு நம்முடைய விராட் கோலி கூட பாராட்டி இருப்பாரு. பாபர் அசாம் வெளியே போனப்ப ஹார்திக் பாண்டியா ஒரு செய்கை செய்தாருன்னு சொன்னால, பாய் பாய் பாபர் அசாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம கையினால ஒரு செய்கை செஞ்சார். அதே செய்கையை திருப்பி நாம இவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்மன் கில் விக்கெட்டை எடுத்த உடனே கையை கட்டிக்கிட்ட அப்ரஹார் அஹ்மத் அன்னத்தை மட்டும் திருப்பி வெளியே போங்கன்னு சொல்ற மாதிரி 2-3 வாட்டி பண்ணியிருப்பாரு. சோ இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில ஒரு பக்கம் வெற்றி பெற்றவுடன், இந்தியாவை சார்ந்து வெற்றி பெற்றவுடன் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள், அவரை காயப்படுத்தி விட்டார்கள். அதே வகையில அவர் பண்ணதும் தப்பு ரைட்லாம் சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் சகஜமா நடக்கக்கூடியதான். அப்படி முழுக்க முழுக்க பாகிஸ்தான் கிட்ட ஒரு தவறு இருந்தது. தொடக்கத்துல அவங்க ரன் குவிக்க தவறி விட்டார்கள். ஏன்னா நியூசிலாந்து கிட்ட என்ன தவறு செய்தார்களோ அதே தவறை தான் இங்கே செய்தார்கள். 241 ரன்கள் தான், கிட்டத்தட்ட 49.4 பந்துகள் அடிச்சாங்க, ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதுல சவுத் ஷக்கீல் 72 பந்துகளுக்கு 67 ரன்களை அடித்திருப்பார். அதே மாதிரி ரிஸ்வான் அவர்கள் 46 ரன்களை அடித்திருப்பார். ஒரு 4 அடிக்க முற்படும் போதுதான் தவறான ஷாட் ஆடி ஒரு பக்கம் விக்கெட் எழுந்திருப்பார். ரிஸ்வான் அவர்கள் பேட்டி அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க நிறைய தவறுகள் செய்தோம், அதாவது சுப்மன் கில்லினுடைய கேட்சை விட்டது, ஃபீல்டிங் நிறைய மிஸ் செஞ்சது, அது மாதிரி நிறைய பட்டியலிட்டார். அதுல முக்கியமான தவறை தன் மீதே
போட்டு கொண்டார். என்னன்னா நானும் ஷவுத் ஷக்கீலும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து ஒரு பக்கம் ரன்னை வந்து கொண்டு போலாம்னு நினைச்சோம். ஆனா தவறுதலான ஒரு ஷாட்டை ஆடி நாங்க அந்த இடத்துல விக்கெட்டை பறி கொடுத்ததுனால டீமினுடைய நிலைப்போக்கே மாறிவிட்டதுன்னு சொல்லிட்டு ரிஸ்வான் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது அந்த வகையில உண்மைதான். ஒரு பக்கம் ஃபீல்டிங் நிறைய தப்பு பண்ணாங்க. ஆகையினாலதான் ரிஸ்வான் அவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒரு பக்கம் பட்டியலிட்டார். இதற்கு முன்னால அவங்களுடைய பயிற்சியாளர் நிறைய பேர் நிறைய வாதம் விட்டாங்க. இந்த மாதிரி டாப் ஆர்டர்ஸ் நீங்க வந்து 15 ஓவருக்குள்ள 4 விக்கெட்டை எடுத்து விட்டால் நீங்க ஜெயித்து விடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கில்ல எடுக்க முடியல. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அவருடைய திறமையான ஆட்டம் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லாமல் ஓங்கி ஓங்கி அடிப்பதுதான் அந்த பவர் பிளேக்குள்ள. இதுக்கு மேல என்னடா எனக்கு சாதனை? இதுக்கு மேல வெற்றி பெறுவது மட்டும்தான் நிச்சயம். அந்த 10 ஓவருக்குள்ள அதிரடியை காட்டிட்டு போலர்களுடைய போக்கை மாத்திட்டு இனி வரும் பிளேயர் வந்து நிதானமா ஆடலாம்ல, அந்த வகையில தான் எடுத்த ஸ்டார்டிங்லயே ஒரு 6 3 4 அடிச்சு ஒரு பக்கம் 20 ரன் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி கில் அவர்கள் சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க. நேத்து ஆடிய ஆட்டம், அதாவது விராட் கோலியும் கில்லும் எல்லா பிளேயர்ஸ்க்கும், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிளேயிங்னா இப்படிதான் இருக்கணும், இதை பார்த்து கத்துக்குங்கடா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஃபுல் ஷாட், எல்லா கட் ஷாட், கவர் டிரைவ் எல்லாமே நேர்த்தியாக இருந்தது. அந்த வகையில சுப்மன் கில் அவர்கள் 46 ரன்கள் தான் அடித்திருந்தார். அந்த வகையில அப்ரஹார் அஹ்மத் ஓவர்ல அந்த ஸ்பின் பவுலிங்ல எதிர்பாராத விதமாக, அது உண்மையாகவே டஃப்பான பால் தான், யாரா இருந்தாலும் அதை ஒப்புக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவருக்கே ஆச்சரியமா இருந்தது அந்த பால் எப்படிடா போனது. அதனாலதான் விராட் கோலி அவர்கள் கூட அந்த ஸ்பின்னரை பாராட்டி இருப்பார். அதே மாதிரி விராட் கோலி அவர்கள் ஃபாஸ்ட்ல மட்டுமே அடித்திருந்தார். அந்த வகையில தான் ஷாஹின் அப்ரிடிக்கு வந்து 72 ரன் விட்டு கொடுத்திருப்பாரு. 10 ஓவர் போட்டு 2 விக்கெட்டை மட்டுமே எடுத்திருப்பார். ஆனா அப்ரஹார் அஹ்மத் பாருங்க, கிட்டத்தட்ட 23 ரன்னோ 28 ரன்னோ தான் கொடுத்திருப்பாரு. 10 ஓவர்களை போட்டு 1 விக்கெட்டை தான் எடுத்திருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் நான் ஸ்பின்ல அடிக்க மாட்டேன்டா, எனக்கு லெக் ஸ்பின் வந்து ஒரு டேஞ்சர் தான், ஆகையினால நான் ஃபாஸ்ட்ல மட்டும் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 7 4 அடிச்சு சிங்கிளை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே பார்ட்னர்ஷிப் போட்டு சுப்மன் கில் கிட்ட ஒரு பக்கம் வெற்றியை கொண்டு போயிருப்பார். அந்த வகையில தாங்க நேத்து மேட்ச் முழுக்க முழுக்க விராட் கோலியினுடைய சாதனை தான். அந்த சாதனை என்னென்னு கேட்குறீங்களா? சச்சின் அவர்கள் 62 முறை ஆட்டநாயகன் விருதை வாங்கியிருப்பார். இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லயும் கோலி தான் காரணமாக இருந்ததால் அவருக்கு தான் ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. 42வது ஆட்டநாயகன் விருதை வாங்கியிருந்தார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து 5 முறை ஆட்டநாயகன் விருதை வாங்கியவர் நம்முடைய விராட் கோலி தான். அதுவும் இல்லாமல் 718 இன்னிங்ஸ்ல சச்சின் அவர்கள் 100 சதங்களை நிறைவு செய்திருப்பார். ஆனா விராட் கோலி அவர்கள் 614 இன்னிங்ஸ்ல 82 சதங்களை நிறைவு செய்திருக்கிறார். அவர் 100 சதத்தை நிறைவு செய்வதற்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. அது பூர்த்தி ஆகுமா ஆகாதான்றது அவருடைய ஃபார்மை பொறுத்து தான் இருக்கிறது. அதே மாதிரி தற்போது ஆடி வருகின்ற பிளேயர்கள்ல யார் அதிகமான சதத்தை வைத்திருக்காருன்னா நம்முடைய விராட் கோலி தான். அந்த வகையில 82 சதம் சொன்னோம். அப்ப இரண்டாவது நிலையில ஜாய் ரூட், இங்கிலாந்தினுடைய பிளேயர், 49 சதம். மூன்றாவது இடத்துல நம்முடைய ரோஹித் சர்மா 48 சதங்களை வைத்து நம்முடைய இந்தியன் பிளேயர்ஸ் டாப் 2ல இருக்கிறாங்க. அந்த வகையில் அது பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்தியாவில் பிறந்துட்டு இந்தியாவுக்கு அவ்வளவு மவுஸ் இருக்கிறது, இன்னும் கிரிக்கெட் மேல அவ்வளவு மோகம். அந்த வகையில தான் விராட் கோலி, சச்சின் போன்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் தோனியை விட்டுட்டான், அந்த ஒரு ஜாம்பவானும் உருவாகி இருக்கிறார். இந்த மாதிரி சாதனைகள் பல பண்ணியிருக்கிறார். இதுல முக்கியமா ஒரு நாள் தொடர்ல ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துதுல, இந்த தொடர்களில் மட்டும் 14,000 ரன்களை ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் கடந்து இருக்கிறாங்க நம்முடைய சச்சின். ஒரு பக்கம் வந்து விராட் கோலி, அதை விராட் கோலி இப்பதான் பீட் பண்ணி இருக்கிறாரு. அதுவும் குறைந்தபட்ச இன்னிங்ஸ்ல 286 இன்னிங்ஸ்ல பீட் பண்ணிட்டாரு. ஆனா சச்சின் அவர்கள் 350 இன்னிங்ஸ்ல தான் 14,000 ரன்களையே தொட்டார். ஆனா இப்பொழுது விராட் கோலி கூடிய சீக்கிரமாவே தொட்டு பல சாதனைகளை இன்னும் முறியடிப்பார். ஏன்னா ஒரு போட்டியில இவ்வளவு ரன் அடித்ததுமே அவளுக்கு சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அதை சொல்லி முடிக்க முடியல, அவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கிறார். கேட்ச் இவ்வளவு பிடிச்சிருக்கிறார், அவ்வளவு பிடிச்சிருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல சாதனைகள் வந்து பட்டியலிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில விராட் கோலியினுடைய சாதனைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. அதை தடுக்க முடியாது ஒருபோதும். அவரே ரிட்டையர்ட் ஆனாதான் அது உண்டு. வெற்றிக்கு விராட் கோலி மட்டும்தான் போராடினாரா அப்படின்லாம் கிடையாதுங்க. ரோஹித் சர்மாவே போட்டி முடிந்ததுமே பேட்டியில என்ன சொல்லியிருப்பாருன்னா, விராட் கோலி சதம் அடித்தது நார்மலான டேல என்ன பண்ணாரோ, ஒரு சதம் அடிச்சா அதுக்கு முன்னாடி எப்படி கொண்டாடுவோமோ அதே வகையில தான் விராட் கோலியை பார்த்தோம். ஆனா இன்றைக்கு ஸ்ரேயஸ் ஐயரனுடைய ஆட்டம் அற்புதமாக இருந்ததுன்னு விராட் கோலியும் சொல்லியிருப்பாரு, ரோஹித் சர்மாவும் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிரஷர் டைம்ல அவர் வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதுவும் இல்லாம கில் அவர்கள் ஒரு துணை கேப்டனாக நேர்த்தியான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் இங்கிலாந்துலயும் நன்றாகவே ஆடினார், இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் நன்றாகவே ஆடிக்கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன ஒரு பாயிண்ட்னா, இந்த ஒரே பிட்ச்ல நம்ம மீண்டும் மீண்டும் ஆடுவதனால அந்த அனுபவம் கூடிக்கொண்டே போகிறது. இங்க என்ன செய்யணும் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா மற்ற அணிகள் எல்லாமே பாகிஸ்தான்ல விளையாடிட்டு இந்தியா கூட ஒரு மேட்ச் மட்டும் தான் இந்த துபாயில விளையாட வராங்க. அந்த வகையில அவங்க தான் புதுசா என்ட்ரி ஆவாங்களே தவிர நமக்கு தான் இந்த ஆடுகளத்தினை பற்றிய ஒரு முழு விவரமும் தெரிந்திருக்கும். அந்த வகையில இது நமக்கு வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு கிரவுண்டாக மாறும் சொல்லிட்டு நம்முடைய இந்திய பிளேயர்ஸ், முன்னாள் வீரர்களும் சரி, இப்ப விளையாடி கொண்டிருக்க வீரர்களும் சரி, இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா, இன்னும் சொல்ல போனா குல்தீப் யாதவ், ஜடேஜா, அக்ஸர் பட்டேல் எல்லாருமே அவர்களுடைய பங்களிப்புக்கு சரியாக செயல்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ரன் அவுட் எடுத்திருப்பாரு நம்முடைய அக்ஸர் பட்டேல். எதிர்பாராத விதமாக இமாம் உல்லாக், இன்சுபாம் உல்லாஹினுடைய சொந்தக்காரர் தான்.
இவங்க 2 பேருமே ரன் அவுட் ஆகுறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க போல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரவி சாஸ்திரி கலாய்ச்சி தள்ளி இருப்பாரு. ஏன்னா இவங்களால ஓட முடியும், இன்சுமம் வந்து குண்டா இருப்பாரு, ஆகையினால அவரால் ஓட முடியாம ரன் அவுட் ஆயிடுவாரு. அதே வகையில இமாம் உல்லாக்கும் இப்ப ரன் அவுட் ஆயிருக்காரு, ஃபேமிலிக்கே வந்த வியாதி போலன்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரியும் கலாய்ச்சிருப்பாரு. இந்த வகையில போட்டியில நிறைய சுவாரஸ்யங்கள். இன்னும் சொல்ல போனா விராட் கோலியினுடைய நேம பாகிஸ்தான் ஜெர்சியில பாகிஸ்தான் ரசிகர்கள் விராட் கோலி 18, அதுக்கப்புறமா கிங் கோலி இந்த மாதிரி எல்லாம் பதிவிட்டு ஒரு பக்கம் அவர் அரை சதத்தை அடித்தவுடன் விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டாரா அந்த ஒரு கொண்டாட்டத்தை பாகிஸ்தான் ரசிகர்கள் கொண்டாடினாங்க பாத்தீங்களா. அதுதாங்க பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நம்பர் 1 பிளேயர் தான் இவர். அதுவும் இல்லாம நம்ம நாட்டோட இளவரசனும் சும்மா கிடையாது, அவர் இளவரசன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஷாட் நேர்த்தியாக இருந்தது, ஸ்ட்ரைட் டிரைவ் உட்பட எல்லாமே கரெக்டா இருந்தது. ஆகையினால் அவரையும் கொண்டாடி தீர்த்தார்கள். இந்த வகையில பாபர் அசாம் மேல வைத்த நம்பிக்கை தான் இப்பொழுது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு உடைந்து போய்விட்டது. ஏன்னா அவங்க பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நியூசிலாந்து கூட தோத்தப்பவே சேரை தூக்கி போட்டு உடைச்சவங்க இந்தியா கூட தோத்தா என்ன ஆயிருக்கும் நிலைமை நீங்களே யோசிச்சு பாருங்க. இதே பாகிஸ்தான்ல நடைபெற்று இருந்தா அந்த நிலைமை யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கிறது. ஏன்னா பாதுகாப்பு அங்க கொஞ்சம் டேஞ்சர் தான். அவ்வளவு ஒன்றுமே இல்லாத நியூசிலாந்துக்கு பாகிஸ்தானுக்குமே மேட்ச் நன்றாக தான் போனது, தோத்துட்டாங்க. அந்த தோல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டியதான். அதுக்குன்னு சேரை தூக்கி போட்டு உடைக்கிறது, பாதுகாப்பு அத்துமீறி நடந்து கொள்வது தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். ஆகையினாலதான் இந்தியா வந்து அந்த பாகிஸ்தான்ல போயிட்டு விளையாடாம மறுத்துட்டாங்க. இந்தியாவினுடைய பேட்டிங் வயசு பார்க்கும்பொழுது ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஆடுனா அந்த டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே ஆடிட்டாங்கன்னா அது வந்து 42.3 பந்துகள்ல 244 ரன்களை அடித்து முடித்திருப்பார்கள். அந்த வகையில 95 இருப்பாரு நம்முடைய விராட் கோலி. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஒற்றுமையினுடைய உணர்வு தான் சொல்லணும். இதெல்லாம் இதை பார்க்கும் பொழுது நமக்கே அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா வெளியில இருந்து 6 அடி நண்பான்ற மாதிரி அவர் சைகையை காட்டியிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல வந்து அக்ஸார் ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பாரு நம்முடைய கோலி. உடனே அக்ஸார் பட்டலும் நீங்க ஓங்கி அடிங்கன்னு விராட் கோலி சொல்லும் போது அக்ஸார் பட்டல் சிங்கிள் தள்ளி மறுபடியும் விராட் கோலி வந்துட்டு அதை கவர் டிரைவ் மேல தூக்கி அடிச்சு ஒரு பக்கம் 4 முடிச்சிருப்பாரு. இது அவருடைய சதத்துக்கு போராடினாலும் ஆனா விராட் கோலியினுடைய எண்ணம் என்னன்னா டீம் ஜெயிச்சா போதுன்ற மனநிலைக்கு எப்பயோ வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சதம் அடிக்கணுன்றதுக்காக டிஃபெண்ட் பண்ணி அந்த ஆட்டத்தை வேற மாதிரி கொண்டு போவார். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க. ஏன் ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, தன்னுடைய சதத்தை நிறைவு செய்யணும், 50 நிறைவு செய்யணும்ன்ற எண்ணமே கிடையாது. இனி நான் இந்தியாவுக்காக தான் விளையாடுவேன் அந்த எண்ணத்துல தான் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய பேரை தக்க வச்சுக்கிறாரு. ஓங்கி அடிக்கிறாரு. பவர் பிளேக்குள்ள இவ்வளவு ரன் அடிக்கணும்ன்ற ஒரு டார்கெட் தான். அது கில்லோடு சேர்ந்து செய்யும் போது இன்னும் அபூர்வமாக இருக்கிறது. ஒரு சின்ன அதாவது யங்ஸ்டர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு 2 பேரும் சேர்ந்து காட்டுன்னு காட்டுனா அந்த அணி என்னதான் செய்யும்? பச்சை கலர் துணி பார்த்தாலே நம்ம ஆளுங்க அடிப்பாங்க போல. அந்த வகையில தான் பாகிஸ்தான் கூட ஆடும்போது பயங்கரமாக வெறித்தனமாக ஆடினார்கள். ரோஹித் சர்மாவும் சரி, சுப்மன் கில்லும் சரி, விராட் கோலியும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, இந்த மாதிரி வரிசையில் நிற்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே ஒழுங்காக ஆடியதால் தான் ஆட்டம் 42.3 பால்கள்ல முடிந்து போனது. இப்பொழுது அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? பாகிஸ்தான் அணி தான் சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்துறது. ஆனா அவங்களே ஒரு பக்கம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து லீக் ஆட்டத்துல இருந்து வெளியே போயிட்டா அந்த மேட்சை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் எங்கப்பா? அந்த வகையில தான் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ உள்ளூர் போட்டிகள்லாம் நம்ம நடத்துற அணி தான் வந்து ஃபைனலுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம ஆடும்போது தான் நமக்கு இப்போ வந்து பூரிப்பு கிடைக்கும், அந்த வகையில இருக்கும். ஆனா இப்பொழுது சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ வங்கதேச அணியினோட ஆடணும், நியூசிலாந்து அணியோட தோத்தாச்சு, இந்தியாவோட தோத்தாச்சு, பங்களாதேஷோட ஜெயிச்சாலும் அவங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறது. ஏன்னா பங்களாதேஷ் ஒரு பக்கம் நியூசிலாந்து கிட்ட ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிக்கும் பொழுது ரன் ரேட் அடிப்படையில் வைத்து பார்த்தால் நியூசிலாந்து +1ல இருக்கிறாங்க, இவங்க 0.somethingல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி உள்ள போக முடியுன்ற ஒரு கேள்வி முன்னெழுந்திருக்கிறது. ஏன்னா இவங்க இதுக்கு மேல சாம்பியன்ஸ் டிராஃபில அரையிறுதிக்கு போக முடியாது. அந்த வகையில இந்தியா வந்து உள் நுழைவது 99% உறுதியாகிவிட்டது. இன்னும் 1% தான். அது நியூசிலாந்து கிட்ட பங்களாதேஷ் தோற்கும் பொழுது உறுதியாகிவிடும் தான் எல்லாருமே சொல்றாங்க. அந்த வகையில நாம வந்து இப்போ அரையிறுதிக்கு போற மாதிரி தான். அது ஆஸ்திரேலியாவோ வேற ஏதோ ஒரு டீமை தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நாம 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவோட தோத்துருக்கிறோம். அந்த தோல்வியை சரி கட்டணும்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அவங்களை அடிச்சு ஓட விடணும். ஏன்னா அவங்க கப்பை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டானுங்க. ஆனா நமக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு அது கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சொத்து. அந்த சொத்தின் மேல காலை தூக்கி வைக்கிறதும் ஒரு மாதிரி யதார்த்தமா எடுத்துன்னு போறதும் ஒரு வேலையாவே வச்சுட்டு இருப்பாங்க இந்த ஆஸ்திரேலியாக்காரனுங்க. அந்த மஞ்சள் துணியை பார்த்தா ஓங்கி அடிக்கணும்னு தான் தோணும். ஏன்னா அவர்கள் செய்யற செயல் அந்த மாதிரி. அந்த கப்புக்கு உண்டான மரியாதையை அவங்க கொடுப்பாங்களான்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அந்த கப்பு பொக்கிஷம். நம்ம ஆட்கள்லாம் வந்து கப்பை ஜெயிச்ச உடனே வாங்கி தொட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அபூர்வம்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. கேஷுவலா பீர் ஊத்தி குடிக்கிறது, அந்த இடத்துல ஒரு மாதிரி
டிஸ்கரேஜ் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கப் அவங்களுக்கு போகவே கூடாதுன்றதான் எல்லா ரசிகர்களுடைய எண்ணமும். அந்த வகையில் அந்த கப்பு நமக்கு தான் வேண்டும். இந்த வகையில் சாம்பியன்ஸ் டிராஃபியில் நம்ம கப்பே அடிக்கல, ஆனால் கப் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா நம்ம பாகிஸ்தானை தோற்கடித்ததால். அந்த வகையில் பாகிஸ்தானை தோற்கடிச்சது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்.